என்னடா முனுசாமி, தினம் சமயக்கிட்டுல செஞ்சு வச்ச பொருள் எல்லாம் திடீர்னு காணாம போகுது. யார் எடுக்கிறாங்கன்னு தெரியலடா. ஏண்டா இங்க பிரெட் வச்சுனா எங்கடா காணோம்? எங்கடா வச்ச? என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்த. நான் வைக்கலையா? இன்னும் வைக்கலடா டேய். ஏ ரத்தனா, எனக்கு சந்தேகம் தான். ஆனா அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் சும்மா இருந்தேன். அப்ப எடுத்தாலும் உனக்கு தெரியுமா? நேற்று பால்கோவா கண்டி வச்சா அதுல பாதிய காணும்டா. விக்கிக்க போகுது. ஏயா திருட்டு வேலையா பண்ற? முதலாளிகிட்ட சொல்றேன் பாரு. சொல்லாதடா, இடையில பசி வந்துருச்சு, கேட்டா தர மாட்டீங்களே, அதனாலதான் உன்னை எடுத்து சாப்பிட்டேன். இதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். கேட்டா இதுக்குமா பனிஷ்மெண்ட்? என்னடா? ஆட்டாங்கல்ல மெதுவடைக்கு உளுந்து போட்டு போய் ஆட்டு. டேய், நான் மசால் வடைக்கு ஆட்டுறேன்டா. ஏன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அடே, மசால் வடைக்கு அரைகுறை ஆட்டினா போதும்டா, மெதுவடைக்கு மசியே ஆட்டணும்டா. நீ சரிப்பட்டு வரமாட்டிய? முதலாளிகிட்ட இப்ப சொல்றேன். அடே அடே சொல்லாதடா. அப்பா போய் ஆட்டு. ஏண்டா ஒரு பிரெட் எடுத்ததுக்கு என்ன இந்த ஆட்ட ஆட்டீங்களா? ஆட்டு ஆட்டுறேன்டா, ஆட்டுறேன். சோபா, ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஆண்டி டிபன் சாப்பிட வரல. ஏன் வரல? உங்களுக்கு பசிக்கலையா? நீ டிபன் சாப்பிட்டியாமா? ஆண்டி சாப்பிட வரல, அதனால நானும் சாப்பிடல. ஓஹோ, இது வரைக்கும் நீ செஞ்ச பிடிவாதத்தை இப்ப ஆண்டி பண்றாங்களா? நீங்க ரெண்டு பேரும் டைனிங் ஹாலுக்கு போங்க. தானா வருவாங்க. சோபான்னா எனக்கு உயிர்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். அவ கண்ணீர் சிந்தனா என் இதயத்துல ரத்த கசின்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். பின்ன ஏன் சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல. ஐ டோன்ட் கேர். நீ சாப்பிடுறியோ பட்னி கடந்து சாகுறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் சோபா இன்னும் சாப்பிடல, அது என்னால பொறுத்துக்க முடியல. நீ வந்தாதான் அவ சாப்பிடுவா. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்க. சோபா அங்க காத்துக்கிட்டு இருக்க. என்ன என்ன சோபா, ஆண்டி வந்தாச்சுல, இப்ப சாப்பிட்டியா? குட். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தாய்மை உணர்ச்சி வேணும். அந்த உணர்ச்சி இருக்கவங்க முகம் எப்போ மலர்ச்சியா இருக்கும். இந்த முகத்திலே மலர்ச்சி இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஓஹோ, அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் மறுபடியும் மலர்ச்சி வரும் இல்ல? ராமையா, நாளையில இருந்து சோபாவையும் ராஜீவையும் இவங்களோட நம்ம எஸ்டேட் ஸ்கூல் கழிச்சிட்டு போ. ஸ்கூல் முடிஞ்சதும் கூடவே இருந்து நம்ம கோச் கொண்டு அழைச்சிட்டு வந்துடு. ஓகே? உத்தரவு.
ஏன் அப்படி அதாருன? வாசல்ல யாரோ யாரோ நண்டி கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கான். தப்பி ஓடிட்டா. யார் அவன்? தெரியாது. உங்க எதிரியாத்தான் இருக்கும். எனக்கு எதிரிகளே கிடையாது. அப்படி இருந்தாலும் நண்பர்களா மாத்திடுவேன். மாத்த முடியலன்னா தீத்து கட்டிடுவேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு எதிரி, அதுவும் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. கரெக்ட். வெளியில இருந்தவர் தான் ஏற்கனவே அனுப்பி வச்சிட்டீங்களே. ராமையா, என்னங்க எஜமா? நம்ம நாய்களை அவுத்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமாங்க எஜமா. நாளைக்கு ராத்திரி எல்லாத்தையும் அவுத்து விட்டுடு. வீட்டை விட்டு வெளியே போக நினைக்கிற எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணி. சரிங்க எஜமா. அது என்னுடைய நாய்கள், பொல்லாத நாய்கள். வெளியே அடி வச்சா கடிச்சு கொதறிடும். சீதா, இனிமே ராத்திரி நேரத்திலே ராமையா படிக்கட்டு பக்கத்திலே படுத்திருப்பா. உனக்கு வெளியே போக நினைச்சா அவன் துணைக்கு வருவான். குட் நைட். இப்ப எங்கேயாவது போகணுமா? எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. போடா நீ. வண்டியை திருப்பி கொண்டாப்பா. வணவனா துப்பாக்கிக்காரா. ஹலோ மனோ. என்னடா காலங்காத்தால யூனிஃபார்ம் வந்துட்டேன். வீட்டுல எல்லாம் சோக்கியமா? ராதா எப்படி இருக்கா? ராதா எப்படி இருக்கா? சுதா எப்படி இருக்கா? நாய்க்குட்டி எப்படி இருக்கு? எல்லாரும் ஃபைன்டா. என்ன விஷயம்? ரயில்ல ஒரு கொலை நடந்தது. குத்தவாளியை உடனடியா கண்டுபிடிக்கணும் மேல இடத்துல ஆர்டர் வந்திருக்கு. நீ மனசு வச்சாத்தான் குத்தவாளியை கை கிடைப்பான். நான் மனசு வைக்கிறதா? அதாவது மாஜி குற்றவாளிகள், சில கேடிகள், இவங்க போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அத மிஸ் சீதாட்ட காட்டி அடையாளம் கேட்கணும். இன்னும் 1 ஹவர்ல ஜீப் அனுப்பி வைக்கிறேன். எதுக்காக? அதாவது மனோகர், கொலை நடந்த நேர்ல பார்த்த ஒரே சாட்சி சீதா தான். அவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். மூர்த்தி வந்து சொல்லு. கீதா நேத்து இருந்து இருந்துகிட்டே இருக்கா. பிவேஷ் இருக்கு. டாக்டர் விட சொல்லிருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் கூட்டு வரேன். 5 o'clock. ஓகே ஓகே, தேங்க்யூ. பாட்டு பாப்பா, அரசாங்க சொத்து. நீங்க போனா குத்தம் இல்ல, நாம மட்டும் தான் குத்தம். வண்டி எடுப்பா. நான் வரேன் மனோ. பை பை மனோ. என்ன தாய்க்குலம் ஓடோடி வருது? நான் தான் கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவா? என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் குற்றவாளி கொஞ்ச காலத்துக்கு தான் தப்பிக்க முடியும். மறந்துடாத. 5 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு வரேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்க. 4 மணிக்கு ரெடி ஆயிடு. மறந்துடா. குட் ஈவினிங். என்னங்க இன்னும் 4 மணி கூட ஆகல, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஆமா. உங்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஓஹோன்னு இருக்கும். சட்டத்தையும் நீதியும் காப்பாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? அது ரெண்டையும் ஏமாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு ஆசை? கண்டிப்பா சொல்றேன், கடைசியா உண்மைதான் ஜெயிக்கும். ஜெயிக்க போறது என்னுடைய அக்கறையா உங்களுடைய ஆசையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சுக்கும். பொறுப்படலாமா? போலீஸ் ஸ்டேஷன் தானே? எங்க அப்பரான வா. ராமையா. எஜமா.
யார சொல்றீங்க? இவரைத்தான் சொல்றேன். இவன் தான் அந்த கொலை செஞ்சான். மோசக்காரன். யார் மிஸ்டர் மனோகரா? இவன் தான் சார் கொலை செஞ்சான். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எல்லாரும் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா இவன் கொலையை செஞ்சுட்டு இப்படி நின்னுட்டு இருக்கான். சார் நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் கொலை செஞ்சதை என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? கான்ஸ்டபிள் அரசி. கண்ணை கட்டி என்னை காட்டில் விட்டால் அங்கே கல்லை நெட்டையாக்கி கொள்ளும் வன்மை உண்டு. சேலை கட்டும் இந்த பெண்ணை கண்டு அஞ்சும் கோடை அல்ல பேதை அல்ல வீரம் உண்டு. கண்ணை கட்டி என்னை காட்டில் விட்டால் அங்கே கல்லை நெட்டையாக்கி கொள்ளும் வன்மை உண்டு. சேலை கட்டும் இந்த பெண்ணை கண்டு அஞ்சும் கோடை அல்ல பேதை அல்ல வீரம் உண்டு. பூ போல கையை கொண்டு போனாலே நன்மை உண்டு. பூ போல கையை கொண்டு போனாலே நன்மை உண்டு. நானே என்றும் ராஜா ஆனால் முள்ளில் ரோஜா. ஒன்னரெண்டா எந்தன் பாதை பெண்ணா என்னை வெல்லக்கூடும். மண்ணை கொண்டு சின்ன வீட்டை கட்டி அங்கே மாடி நெட்டை கட்டி போடும் மாயம் என்ன? வானை கீறி அந்த வைகுந்தத்தை இந்த ஊனக் கண்ணில் காட்டும் உந்தன் லீலை என்ன? மண்ணை கொண்டு சின்ன வீட்டை கட்டி அங்கே மாடி நெட்டை கட்டி போடும் மாயம் என்ன? வானை கீறி அந்த வைகுந்தத்தை இந்த ஊனக் கண்ணில் காட்டும் இந்த லீலை என்ன? தள்ளாடும் பேதை பெண்ணே வெள்ளாடு வெங்கை அல்ல. தள்ளாடும் பேதை பெண்ணே வெள்ளாடு வெங்கை அல்ல. நானே என்றும் ராஜா ஆனால் முள்ளில் ரோஜா. ஒன்னரெண்டா எந்தன் பாதை பெண்ணா என்னை வெல்லக்கூடும்.
சீதா, அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். லுக், இப்போ 5:20, ரைட்? உனக்கு 10 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பேசணுமோ அது பேசிட்டு வந்துடணும். ஓகே? ஏன் 10 மணி நேரம் நான் பேசுவேன், அது ஏன் இஷ்டம். டேக் யுவர் ஓன் டைம், இட்ஸ் யுவர் லிபர்ட்டி. நீ என்ன வேணும்னாலும் பேசலாம், எவ்வளவு நேரமானாலும் இருக்கலாம். பட் ஒன் திங் சீதா, நாம வீட்டை விட்டு வெளியே வரும்போது ராமையா கிட்ட ஒரு ரிவால்வர் கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன இப்போ? நீயும் நானும் கரெக்டா 6 மணிக்குள்ளே வீட்டுல இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ராமையா சுட்டு கொன்னுடுவான். யார? உங்க அக்கா மகன் ராஜுவை. பாவி, பாவி, கொலைகார பாவி. போலாமா?